அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். திரு ராஜ்கிரண் ஐயா அவர்கள் கேட்டிருக்காரு, மூல பாவத்திற்கு வலிமை உண்டா, அளவுகோல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்படி இருந்தால் வலிமை இழந்து தசையாக நடந்தால் அந்த பாவத்தின் காரங்கள் எந்த வகையில் ஜாதகருக்கு கிடைக்க உதவும் அப்படின்னு கேட்டிருக்காரு. மூல பாவத்துக்கு வலிமை உண்டா, அளவுகோல் இல்லைன்னா, மூல பாவம் என்பது தான் விதி. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன். 6வது வீட்டு சப்ளாட் ஒரு ஜாதகத்தில் 5வது வீட்டை தொடர்பு கொள்கிறது அப்படின்னா அவருக்கு 6வது வீட்டுடைய காரங்கள் வலிமை இழந்து விட்டதுன்னு அர்த்தம். அதாவது கடன், நோய், வழக்கு இதெல்லாம் இருக்காது, உத்தியோகமும் சிறப்பாக இருக்காது. அப்போது இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவே தசையாக நடக்கும்போது அந்த தசையில் உத்தியோகம் நிச்சயமாக இருக்காதுன்னு சொல்லலாம். அதாவது மூலபாவத்தோடைய வலிமை உண்டான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கொடுப்பனை, அதாவது விதி வழி மதி செல்கிறதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு தான். இப்போ உதாரணத்துக்கு 6வது வீட்டு சப்ளாடு ஒரு பிளானட்டு சனின்னு எடுத்துக்கோங்க. அது 4வது வீட்டை தொடர்பு கொள்ளுது அப்படின்னா, இந்த சனி தசையில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்காக எப்போவுமே சனி தசை அவர் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். இது 6வது வீட்டு சப்ளாடு 10 தொடர்பு கொள்ளுது அப்படின்னா தொழில் ரீதியாக, அதாவது உத்தியோக ரீதியாக பெரிய பெரிய பதவிகளுக்கு அந்த 6வது வீட்டு சப்ளாடு யாரோ அவரே தசையாக வரும்போது அது பிரமாதமாக இருக்கும். அதாவது என்னென்னா, இந்த மூலபாவம் என்பது வலிமை அடைஞ்சால் அது என்னென்னா தன்னுடைய பாவத்தையும் அது தொடர்பு கொண்ட பாவத்தையும் சிறப்பாக செயல்படுத்தும். உதாரணத்துக்கு 6வது பாவம் 10வது வீட்டு தொடர்பு கொள்ளும்போது இங்கே 10வது பாவம் தான் செயல்படும் பாவம், 6வது பாவம் செயல்படுத்தும் பாவம். அப்போ 6 10 தொடர்பு கொள்ளும்போது மருத்துவத்துறையில் ஒருத்தர் இருக்கிறாருன்னா 6வது பாவம் மருத்துவத்துறைன்னு வச்சுங்களேன். அப்போ தான் அவர் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய லெவலில் வளர்ச்சி அடைவார். ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்கிறேன். நம்ம எல்லாரும் ஜோதிட லைனில் இருக்கோம். நம்ம ஜாதகத்தில் 5வது வீட்டு சப்ளாடு யாருன்னு பார்த்துக்குங்க. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஜாதகத்தில் 5வது வீட்டு சப்ளாடு யாருன்னு பார்த்துக்கிட்டு, இந்த 5வது வீட்டு சப்ளாடு யாரோ அவருடைய புத்தியிலையோ அந்தரத்திலையோ உங்களுக்கு வருமானம் எந்த அளவுக்கு வருதோ அதுதான் உங்களுடைய 5வது பாவத்தின் கொடுப்பனை. அதாவது ஜோதிட துறையில் நீங்கள் எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லாரும் கிட்டத்தட்ட இங்கே படிக்கிறவங்க நிறைய பேர் ஏஜ்டு பர்சனாக இருப்பீங்க. அவங்க ஏதோ ஒரு தசையில் ஒரு 2-3 தசையை கடந்து வந்திருப்பீங்க. இப்போ 5வது வீட்டு சப்ளாடு உங்களுக்கு ராகுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ராகு புத்தி ஒவ்வொரு தசையிலையும் ராகு புத்தியில் நீங்கள் என்ன மாதிரி இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்களா, பிரச்சனையாக இருக்கீங்களா, பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைகிறீங்களா அப்படின்னு ஒரு பாருங்கள். அப்போ ராகு புத்தியில் நீங்கள் நல்ல பொருளாதார ரீதியாக சிறப்பாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் 5வது பாவம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஜோதிடம் சம்பந்தமான துறையிலையும் உங்களால் சிறப்பாக இருக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். உதாரணத்துக்கு எனக்கு 5வது வீட்டு உபநட்சத்திரம் சுக்கிரன். எனக்கு எப்போதுமே ஒவ்வொரு புத்திலையும் சுக்கிர புத்தியில் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். சுக்கிர புத்தியில் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். சுக்கிரனுடைய அந்தரத்துலேயும் நல்ல ஒரு சிறப்பாக இருக்கும். எல்லா ஜாதகத்தில் எல்லா பிளானட்டோடைய சுக்கிரன் தான் எனக்கு சிறப்பான பிளானட். 5வது வீட்டு சப்ளாடாக இருந்து அது 1, 4, 7, 10 அப்படிங்கிற பாவத்தை தொடர்பு கொள்ளும். அது ஒரு சிறப்பான அமைப்பு. அதான் இதுதான் மூலபாவத்துடைய அந்த வலிமை. அதாவது மூலபாவம் என்றது வலிமை அடைஞ்சால் அது கொடுப்பனையாகவே செயல்படும். வலிமை கம்மியாக போயிட்டா அது தசாபுத்திகளை நம்பி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகுது. உதாரணத்துக்கு எனக்கு 10வது வீட்டு சப்ளாடு ராகு. அது நின்ற நட்சத்திரம் 5, உபநட்சத்திரம் 1, 3, 7, 9 இந்த மாதிரி தொடர்பு கொள்ளுது. அப்போது இந்த ராகு என்ற உப நட்சத்திரமாக புதன் இருக்கும். ராகு நின்ற நட்சத்திரம் சுக்கிரன், உபநட்சத்திரம் புதன், உப நட்சத்திரம் குருவாக இருக்கும். அது 6, 12 கடைசியாக தொடர்பு கொள்ளும். அப்போ இங்கே 10வது பாவம் 9வது வீட்டு தொடர்பு கொள்றதால இங்கே கொடுப்பனை வீக். 10வது பாவத்துடைய கொடுப்பனை வீக். அதனால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆர்கனைசராகவோ ரொம்ப பெரிய ஒரு ஆளுமை திறனோடு இருக்கக்கூடிய நபராகவோ என்னால் இருக்க முடியல. ஒன்று. அதனால் இதே ராகு தசை முழுக்க பெரிய அளவுக்கு என்னால் தொழில் ரீதியாக சக்ஸஸ் ஆக முடியல. ஆனால் ராகுவோட ஸ்டாரில் நிறைய பிளானட் இருக்கிறதால அந்தந்த புத்திகள் அப்பப்போ அப்படியே டெம்பரவரியாக டெவலப் ஆகிட்டு வந்தாச்சு. இதுதான் கொடுப்பினை அப்படிங்கிறது. இந்த மூலபாவம் என்பது கொடுப்பினை அப்படிங்கிறது. அதனால் இந்த மூலபாவத்துக்கு வலிமை உண்டானால் அது வலிமை இருக்கா இல்லையாங்கிறத அது நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் தெரிவிக்கும். அதாவது ஒவ்வொரு பாவமும் வலுவாக இருந்தால் தான் ஒரு ஜாதகத்துக்கு சிறப்பு. ஒரு பாவம் தன்னுடைய பாவத்திற்கு 8, 12வது வீட்டையும் லக்னத்துக்கு 8, 12வது வீட்டையும் தொடர்பு கொள்ளாமல் இருப்பது சிறப்பு. இன்னொன்று 10வது வீட்டுக்கு 8, 12வது வீட்டையும் தொடர்பு கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பது பொது விதி. ஏன்னா 10வது வீடுங்கிறது அந்தஸ்து, கௌரவம்,
அப்படின்னு சொல்கிறது ஒன்று. ரெண்டாவது, இருக்கிற பாவத்திலே ரொம்ப டாப் பாவங்கிறது 10வது பாவம் தான். அந்த வீட்டுக்கு 8வது வீட்டையோ 12வது வீட்டையோ ஒரு பாவம், அதாவது 8வது வீடுனா 5, 12வது வீடுனா 9, இந்த பாவத்தை ஒரு பிளானட் தொடர்பு கொள்ளும்போது அந்த பாவ ரீதியாக ஒரு ஆளுமை தன்மையோ அதெல்லாம் ஒருத்தருக்கு சிறப்பாக இருக்காது. இதுதான் அந்த வகையில் அந்த மூலபாவம் என்பதும் முக்கியமானதான். அது வலிமை இழந்து தசையை நடந்தால் அந்த பாவத்தை ரொம்ப கெடுத்துரும். இப்போ 4வது வீட்டு சப்ளாடு வந்து 3வது வீட்டை தொடர்பு கொள்ளுது. இதுக்கு முன்னாடி நடந்த தசை வந்து 2வது வீட்டுக்குடைய தசை, அது 4 தொடர்பு கொண்டு நிறைய ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காரு. அடுத்து வரக்கூடிய தசை வந்து 4வது வீட்டு சப்ளாட், அது 3வது வீட்டு தொடர்பு கொள்ளுதுன்னா போன தசையில் வாங்கின ப்ராப்பர்ட்டிலாம் இந்த தசையில் வந்து இழக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு. ஏன்னா 4வது பாவம் அங்கே கெட்டு போயிட்டு அதுவே தசையாக வர்றதால அது சிறப்பான பலனை தராது அப்படின்னு முடிவு எடுத்துக்கிறோம். அந்த வகையில் மூலபாவம் வலிமை அடைந்து அதுவே தசையாக வந்தால் விதி வழி மதி செல்லும் அப்படின்னு எடுத்துக்கலாம். விதி என்ன காட்டியதோ அது மதி செயல்படுத்த துவங்குகிறது அப்படின்னு அர்த்தம்.